கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 2வது வசனம். ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். இங்கே பார்க்கிறோம், உப்பரிகையின் மேலிருந்து ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை கண்டான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இந்த உப்பரிகை என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு மேல் இடமாக இருக்கிறது, அதாவது ஒரு உயர்ந்த ஸ்தலமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே உயர்ந்த ஸ்தானங்களிலே நாங்கள் இருக்கிற பொழுது அது எதுவாக இருக்கலாம், நம்முடைய பதவியாக இருக்கலாம், நம்முடைய படிப்பாக இருக்கலாம், நம்முடைய பணமாக இருக்கலாம், நம்முடைய புகழாக இருக்கலாம். நம்ம ஒரு மேல் மட்டத்தில் இருக்கிற பொழுது அங்கே தாவீது ராஜாவும் இதே போல தான். அவன் ஒரு ராஜா, அவனை யாரும் கேட்க முடியாது. அங்கே அது மட்டுமல்ல, அவனுடைய ஸ்தானமே உயர்வாக இருக்கிறது, அவன் இருக்கிற இடமும் அங்கே உயர்வாக உப்பரிகையில் இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த உயர்வான இடங்களில் இருக்கிற பொழுது பிசாசு ஆனவன் எப்படியாவது நம்மை தள்ளிவிட வேண்டும், எப்படியாவது பாவத்தில் விழுத்து விட வேண்டும், எப்படியாவது இச்சைக்குள்ளே நம்மை தள்ளிவிட வேண்டும், பாவம் செய்வதற்கு ஏதுவான சூழ்நிலையை உருவாக்கிவிட வேண்டும் என்று சொல்லி பிசாசு ஆனவன் கங்கணம் கட்டி கொண்டிருப்பதினாலே இந்த நாட்களிலே நாங்கள் யாராக இருந்தாலும், எந்த பெரிய பதவிகளிலே, பொறுப்புகளிலே, ஊழியங்களிலே எதுவாக இருந்தால் நாங்கள் உயர்ந்த ஸ்தானங்களிலே உப்பரிகையிலே இருக்கிற பொழுது மிகவும் கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும், மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தாவீது ராஜா தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக இருந்தால், தேவனை எப்பொழுதும் துதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தால், ஒரு நொடி பொழுதிலே, ஒரு சில நிமிடங்களிலே அங்கே பார்க்கிறோம் அவனுக்குள்ளே ஒரு இச்சை வந்தது. அங்கே இச்சை வந்தது நிமித்தமாக கொடூரமான பாவங்கள் அங்கே செய்யக்கூடிய சூழ்நிலை அங்கே உருவானதை பார்க்கிறோம். பிசாசானவன் அப்படியே நம்முடைய வாழ்க்கையை விழுத்தி விடுவான். அதனாலே இந்த நாளிலே நாங்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், எந்த உப்பரிகையில் இருந்தாலும், எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாய், எப்பொழுதும் நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய், எப்பொழுதும் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருந்து நம்முடைய உயர்ந்த ஸ்தானங்களை நாங்கள் காத்து கொள்ளுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி. இந்த வேளையிலே ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவரே எச்சரிக்கையாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபைகளை கொடுங்க. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த உயர்வுகளை ஆண்டவரை பிசாசுக்கு விட்டு போடாதபடிக்கு, பிசாசுடைய திட்டங்களுக்கு விட்டு கொடுக்காதபடிக்கு கர்த்தாவை நீங்கள் காத்து கொள்ளும்படியாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.